ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பிரச்சாரம் இது. மக்களுக்கு பணம் கொடுக்கறேங்கிறது திட்டம். ஆனா அது உள்ளீடா இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு 2024 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்டாலின் அவர்கள் ராகுல முன்னிறுத்தவே இல்லை. அவர் ராகுல் தான் பிரதமர் அப்படிங்கிற விஷயத்த அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு திமுக தான் இதுங்கிற மாதிரி சொல்லி அந்த தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குன்னு அந்த கட்சி நினைக்குதோ, அந்த பலத்தை இந்த வெப்பனை வச்சு உடைக்கலாம் அப்படின்றதான் அவங்களோட. நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டணி இழுபறியாவே தான் இருக்கு. அவங்க இன்னும் இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அவங்களையும் குழப்பி மற்ற எல்லாத்தையும் குழப்பி ஒரு இழுபறியான சிச்சுவேஷன் இருக்காங்க. இது எங்க கொண்டு போய் நிற்கும்? இல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அது ஒரு டெசிஷனுக்கு வரதான் போகுது. ஏன்னா வர வேண்டிய ஒரு சூழலுக்கு ரெண்டு கட்சிக்குமே தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ராஜ்யசபா எலெக்ஷனுங்கிறது நாளைக்கு அடுத்த நாள் அது முடியுது அந்த நாமினேஷன். அப்ப அதுக்குள்ள டிசைட் பண்ணி ஆகணும். இப்ப இவங்க கிட்ட இருக்கிற 4 சீட்ல ஒரு சீட்டு தேமுதிக கொடுத்துட்றாங்க. மீதி 3 சீட்டை திமுக நிக்கணும் அல்லது காங்கிரஸ்க்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. இங்க சிக்கல் எங்க இருந்து வருதுன்னா, காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு நிலை எதிர்ப்பு நிலைன்னு 2 பிரிவா இருக்காங்க. அது இன்னைக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாவே தெரியுது. செல்வ பெருந்தகை, சிதம்பரம் ஐயா, அவரு சன் அவங்க எல்லாம் இங்க டீல் பேசுறாங்க, மீதி எல்லாரும் அங்க மீட்டிங்ல இருக்காங்க. அப்போ அது ஒரு ஆதரவு நிலை எதிர்ப்பு நிலைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. இது எல்லாத்தையும் விட என்ன பொறுத்தளவுக்கு நான் இந்த காங்கிரஸ் திமுகவோட அந்த உரசலை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ஏதோ சீட்டுக்காகவும் கொஞ்சம் சீட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இல்ல தாவேகாவை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரியோ ராஜ்யசபா சீட்டுக்காகவும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் இது ராகுல் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கிற ஒரு மைண்ட் வார். இது ஒரு மாதிரி ஒரு வார் இருக்கு அவங்களுக்குள்ள. எப்படி நான் சொல்றேன்னா, 2019 பொது தேர்தலில் பாத்தீங்கன்னா மம்தா அவர்கள்ல இருந்து சரி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருந்தாங்க ராகுல் பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு. அப்போ துணிச்சலா ராகுல் தான் பிஎம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவர் ஸ்டாலின். சோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்டிங் உருவானிச்சு. 2024 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்டாலின் அவர்கள் ராகுல முன்னிறுத்தவே இல்லை. அவர் ராகுல் தான் பிரதமர் அப்படிங்கிற விஷயத்த அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு திமுக தான் இதுங்கிற மாதிரி சொல்லி அந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாரு. சோ அங்க இருந்தே இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்கிறது மெல்ல விலக ஆரம்பிச்சது. இதுதான் உண்மையான ரீசன். அதுல இருந்தே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அவங்க 2 பேரும் பேசுகிறதே இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சோ அதோட வெளிப்பாடு தான் அப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்காரர்கள் டிஎம்கே பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு மதிக்கிறது இல்ல, இது பண்றது இல்ல, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்க கூட்டணி விட்டு வந்துடலாமே. அதுதான் அதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் இல்ல. நீங்க கூட்டணி விட்டுட்டு எங்க நிப்பீங்க? எங்க நிப்பீங்க? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வேற எங்க காங்கிரஸ் தனியா நிக்க முடியாது இல்லையா? அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்புக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துலதான் தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி உருவாகி அது ஒரு எழுச்சியோட ஒரு பெரிய ஆதரவோட ஒரு விஜய் அவர்கள் இருக்கும்போது இந்த இடத்துல ராகுலோட மைண்ட்ல அந்த சேஞ்சஸ் இருக்கு. அப்போ இவங்க காங்கிரஸ்காரங்களோட ஐ திங்க் ராகுல் அவர்களோட மைண்ட்ல இருக்கிற ஒரே விஷயம், டிஎம்கே வெளியில அனுப்பணும், காங்கிரஸா வெளில வரக்கூடாது, டிஎம்கேவா நீங்க வேணாம் போங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு தருணத்துக்கு தான் அவங்க வெயிட் பண்றாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. சோ சோனியா அவர்களுக்கும் கார்கே இவங்களை பொறுத்த அளவுக்கு டிஎம்கே கூட இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம், ஒரு சேஃப்டி ஜோன்ல நம்ம இருந்துக்கலாம்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் ராகுலோட மைண்ட்ல முழுக்க டிஎம்கே விட்டு வெளியில தாவேகா கூட போகணும் அப்படின்றதுதான் அவரோட மைண்ட்ல இருக்கு. இது மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. மேபி எண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இவங்க திமுகவே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி இல்ல உங்களுக்கு 2 சீட்டு நாங்க இது தர்றோம், இல்ல அவங்க கேட்கிற அந்த 31 இடத்த நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு. ஏன்னா கிட்டத்தட்ட 18-19 கட்சி கூட்டணி வந்துருச்சீங்க. அப்ப நீங்க இவங்களுக்கு மத்த எல்லா கட்சிகிட்டையும் சீட்டை குறைக்க சொல்றாங்க. நீங்க லாஸ்ட் டைம் 6 வாங்கினீங்கன்னா இந்த தடவை நீங்க 5 வாங்கிக்கோங்க, ஏன்னா கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு, ஷேர் பண்ண முடியாது. நீங்க 4 வாங்கினீங்கன்னா 2 வாங்கிக்கோங்க இப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் இந்த சீட் ஷேரிங்ல ஒரு டீல் பேசும்போது காங்கிரஸுக்கு மட்டும் 25 வாங்கினவங்களுக்கு இந்த தடவை 31 சீட்டு கொடுத்தா மத்த எல்லா கட்சிகளுக்கும் அந்த சிக்கல் வரும். அந்த இடத்துல திமுகவுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க குறைக்கலன்னா கூட
கூட்டி கொடுக்க முடியாது, 25 தான் கொடுத்தாகணும். சோ அப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்க, 41ல இருந்து 31வது வேணும்னு பிடிவாதம் அளிக்கிறாங்க. அப்ப அந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி இருக்கிறது டிஎம்கே வெளியில அனுப்பணும், எங்களுக்கு செட் ஆகாது நீங்க வெளில போங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வெளியில வந்து அவங்க தாவேகா கூட போய் கண்டஸ்ட் பண்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. அதுல காங்கிரஸோட மாநில தலைவர் பிளஸ் 1-2 சிட்டிங் எம்எல்ஏக்கள் இவங்களோட சாய்ஸ் வந்து டிஎம்கே கூட சேஃப் ஜோன்ல இருந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணலாம்னு இருக்கு. சோ இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்ட வேண்டியவர் ராகுல் தான். சோ ராகுல் என்ன இன்னைக்கு ஈவினிங் வந்து டிசைட் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் திமுக காங்கிரஸா இல்ல காங்கிரஸ் தாவேகவான்ற ஒரு ரிசல்ட் மேபி இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்க தாவேகாவோட மாநாடு பாத்தீங்கன்னா நாளைக்கு தஞ்சாவூர்ல நடக்குது. இதுல வந்து என்ன மாதிரி அறிவிப்புகள் இருக்கும்? ஆனா ஆல்ரெடி திரு விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ்ல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் பாத்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா நம்ம பெருசா போக வேணாம், ரீசெண்டா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் பாத்துட்டு இருக்காரு. அதோட தாக்கம் வந்து இந்த மாநாட்டுல இருக்குமா? இல்ல நிச்சயமா இப்ப தஞ்சாவூர் மாநாடுங்கிறது கிட்ட இப்ப வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவருக்கு ஒரு சில விஷயங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் வந்ததுனால இந்த இதுல வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய வெப்பன் வந்து அவங்க கையில எடுத்தாங்க, அவங்க நினைச்சு எடுத்தாங்க. எதிரணியர் வந்து இது ஒரு பெரிய வெப்பனா எடுத்து இந்த வெப்பனை நம்ம இந்த வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணாக்கா அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகும். எது வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குன்னு அந்த கட்சி நினைக்குதோ அந்த பலத்தை இந்த வெப்பனை வச்சு உடைக்கலாம் அப்படின்றதான் அவங்களோட ஒரு பிளானா ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. சோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது நிஜம். ஏன்னா அந்த விஷயம் அந்த இவங்க வீசின அந்த வெப்பன் வந்து அந்த இடத்துல போய் அது ஒர்க் அவுட் ஆகல. அது இன்னும் மேல அவங்களுக்கு கொஞ்சம் அது இது ஒரு விஷயமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் அப்படி அது போயிடுச்சு. ஆனாலும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த தலைவருக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை உருவாக்கணும் தான். சோ அதை வந்து எப்படி இருக்கும், இது எங்கேயாவது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குமா, அதனால அங்க வந்து அந்த ஒரு எழுச்சி இல்லாம போகுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு எதிரணிகிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா அது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தாவேகா கிட்ட இருந்து ஒரு புதிய அறிவிப்புகள் பெரிய பெரிய மாற்றங்கள் வருமா, இந்த இதுல கூட்டத்துல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்ல வேற வேற விஷயங்களை பேசுவாங்க அப்படிங்கறதையும் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு தெரியுது ஆஸ் யூசுவல் வேலூர்ல என்ன நடந்ததோ மற்ற மீட்டிங்ல என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா 1-2 அறிவிப்புகள் வரலாம், அதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியே ஒரு ரொம்ப ஒரு புது எல்லாம் ரொம்ப பெருசா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவனோட முதல் தேர்தல் அறிக்கை வந்து மார்ச் 8 வந்து வெளியிடுறதா சொல்லி ஒரு பரபரப்பா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கும்? அதை பத்தின ஏதாவது அறிவிப்பு ஏதாவது நாளைக்கு வருமா? இல்ல மார்ச் 8 வர்றது மார்ச் 8 தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மகளிர் தினத்துக்கு வந்து மகளிருக்கு சாதகமா இல்ல மகளிர் முன்னேற்றத்துக்கு பாதுகாப்புக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அவங்களோட அறிவிப்புகளை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ஒரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய மாசு வந்து மகளிர்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட. அப்ப அவங்களோட நலம் சார்ந்து அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தமா அவங்களோட மேம்பாட்டுக்காக ஏதாவது தேர்தல் அவங்க அறிக்கையில இருக்கலாம். சோ அதை கிட்டத்தட்ட அதை விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது 8ஆம் தேதி தான் அது வந்து அவங்களோட ஸ்பெஷல் அறிவிப்பா அதை அறிவிப்பாங்க. மற்றபடி தஞ்சாவூர் மாநாட்டை பொறுத்த அளவுக்கு யூஸ்வலா திமுக எதிர்ப்பு நிலை, பாஜக எதிர்ப்பு நிலை பிளஸ் தேர்தல் பிரச்சாரம், அது அந்த வகையில தான் அது இருக்கும். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை விஜய் தஞ்சாவூர் அவர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப ஒரு சின்ன சின்ன செட்பேக் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் பிளஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை அங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுதான் நடக்கும். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சியா சிறப்பு செய்தியா வந்திருக்கும். 4000 ரூபாய் சிறப்பு தொகுப்பா வந்து வர வைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தகவல்கள் என்ன? அதான் இப்ப இந்த ஊனமுற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதம் ஒரு நிதி கொடுக்குறாங்க இல்லையா, 1000 ரூபாய். அந்த பணத்தை வந்து இப்ப எலெக்ஷன் நடக்கிறதுனால 2 மாசத்துக்கு சேர்த்து 2000 பிளஸ் சிறப்பு நிதி ஒரு 2000, மொத்தம் 4000. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கு அது இன்னைக்கு காலையிலே இன்ப அதிர்ச்சியா மார்னிங் லாஸ்ட் டைம் 5000 ரூபாய் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டாங்க. இவங்க பிளஸ் விதவைகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை இதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்குமே சிறப்பு நிதி வேற கொடுத்திருக்காரு. ஏதோ இந்த வருடம் மட்டும் பாத்தீங்கன்னா சிறப்பு நிதி வந்து ஒரு புதுசா உருவாயிருக்கு. ஏப்ரல் மேக்கு சேர்த்து கோடை காலத்துக்கான ஒரு சில நிதியா வந்து மகளிருக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சிறப்பு நிதின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ஓகே, இது நல்ல திட்டம். மக்களுக்கு போறதுல மக்களோட வரி பணம் மக்களுக்கு போய் சேர்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுல ஏன்னா இந்த மாதிரி நலிவுற்றவர்கள் விளிம்பு நிலை இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும், அதுல எந்த மாற்றமே இல்லை. அரசு பணத்தை எடுத்து கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை.
ஆனா நாம கேட்கறது இதுல என்னன்னா, இந்த வருடம் மட்டும்தான் இவங்க எல்லாம் உங்களோட கண்களுக்கு தெரியுறாங்களா? நீங்க தானே கடந்த 5 ஆண்டு காலம் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. 21ல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப 21, 22, 23, 24 இந்த காலங்கள்ல இந்த கோடை மாதம் அப்படின்றது வரவே இல்லையா? இந்த ஊனமுற்றவர்கள், விதவை தாய்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அந்த உதவித்தொகை வந்து மற்ற எல்லா வருடங்கள்லயும் வந்து அவங்களுக்கு சிறப்பு நிதியா கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்ப எல்லா வருடமும் வந்து செல்வ செழிப்புல அவங்க வந்து மிதந்துகிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அப்ப இதோட முழுமையான நோக்கம் என்னன்னா, மக்களை முழுக்க 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 முட்டாள்களாக்குறாங்க. அதுதான் முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக மட்டுமே. நிச்சயமா அதாவது எலெக்ஷன்ல வந்து நீங்க நேரடியா போய் பணம் கொடுக்க முடியாது. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு முன்னமே வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மக்களுக்கு வந்து அந்த பணத்தை கொண்ட சேர்த்து இன்டைரக்டா ஒரு பிரச்சாரத்தை அவங்க வந்து, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பிரச்சாரம் இது. மக்களுக்கு பணம் கொடுக்குறேங்கிறது திட்டம். ஆனா அது உள்ளீடா இருக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறத தாண்டி திமுக தலைவர் வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரா வந்து 5000 ரூபா வந்து 5000 ரூபா ஸ்டாலின் ஐயா கொடுத்திருக்காங்க, 2000 ரூபா வந்து ஸ்டாலின் ஐயா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இன்டைரக்டா பதிவு பண்றீங்க. இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். நீங்க கொடுங்க, தப்பே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து மாதம் வந்து அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி வந்து கொடுக்கறதுக்கு நிதித்துறை செயலகம் வந்து முழுமையா இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நீங்க எல்லாமே வந்து அக்கௌண்டபிலிட்டி பண்ணிருக்கீங்க. மாசம் 1ஆம் தேதி நீங்க சிஸ்டத்துல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கலி ஃபண்ட் வந்து டெபிட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதான சிஸ்டம். நீங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்தான்னா, எலெக்ஷன் நடந்தான்னா, நீங்க சிஎம் ஆனா, யார் சிஎம் ஆனா, அந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குதான் வந்து துறை ரீதியான அதிகாரிகள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க. அப்போ நீங்க அந்த 2 மாதம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்கல்ல, எவ்வளவு பெரிய மக்களை அடிமட்ட முட்டாள்தனமா ஆக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்க வந்து மக்களுக்கு செலுத்துறீங்க. ஏன் கொடுக்க முடியாது? அவங்களுக்கு காலங்காலமா போயிட்டு இருக்கிற அந்த பணம் எப்படி ஒரு அரசு ஊழியருக்கு வந்து 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகி சம்பளம் போகுதோ, ஓய்வூதியம் எப்படி போகுதோ, அதே மாதிரி இந்த உதவித்தொகைங்கிறது எந்த டேட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிட போகுது. அதை கண்காணிக்கிறதுக்கு அரசு துறை அதிகாரிகள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அதன் மேல ஒரு பணத்தை செலுத்தி மொத்தமா ஒரு 5000 மக்களுக்கு வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு, ஏழ்மையில இருக்கிற மக்களுக்கு ஒரு 5000 நீங்க அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அவங்க மனமாற்றம் அடைஞ்சிருவாங்க. இந்த ஆட்சியின் மீது இருக்கிற இந்த ஆன்டி இன்கம்பைன்ஸ் இருக்கிற ஒரு விஷயங்கள், இவங்க மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பணம் வந்து அவங்களை வந்து மறக்க அடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ஆதரவான மனநிலை உருவாக்கிறோம், அது வந்து ஒரு ஓட் பேங்கை கொண்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு பண்றாங்க. இதை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இதை வந்து நீங்க மக்களுக்கு கொடுக்குற பணத்தை கேள்வி கேட்கறது இல்லை. இதை நாம பேசுற அளவுக்கு ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ பேச முடியாத ஒரு சூழல். இது வந்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதை எதிர்த்து நீங்க பேசுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உண்டு பண்ணிடுவாங்க. மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கறத வந்து இந்த கட்சி தலைவர் எதுக்குறாரு, இவர் வந்து மக்களுக்கு போய் சேர்ற பணத்தை எதுக்குறாரு, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களை வந்து பாருங்க எப்படி எதுக்குறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால அது தெரிஞ்சும் தவறுன்னு தெரிஞ்சும் எதிர்க்க முடியாத சூழல்ல தான் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பயங்கரமா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு செயல். எனிவே இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒண்ணு. இந்த மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன் டைம்ல பணம் தள்ளி நீங்க கொடுக்கறது, அதை நீங்க வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அற்பத்தனமான ஒரு காரணமா இருக்கு. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா பணம் கொடுக்க முடியாது, அதனால நாங்க சேர்த்து கொடுக்குறோங்கிறது விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். நீங்க பணம் இல்ல 5000 இல்ல 10000 இல்ல 20000 கூட கொடுங்க, அது அவங்க பணம் அவங்களுக்கு போய் சேர்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது போய் சேர்ந்தா ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கையாண்டாக்க மக்கள் விழிப்பாதான் இருக்காங்க. அது எலெக்ஷன்ல அவங்க உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்காங்கல்ல, அது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான சாய்ஸ் வரும்போது அதை பிரதிபலிப்பாங்க.